பிரஸ்தலோடு எல்லாருக்கும். இன்றைக்கு நாங்கள் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காரணம், ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாக்கிறார். தேவனுடைய வசனம்தான் அதாவது மனிதர்களை அழிவிலிருந்து பாதுகாத்து சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாரும் மற்றவர்களோடு தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், நாங்களும் ஆசீர்வாதமாக இருப்போம். இந்த வேளையிலும் நான் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நான் அநேகரோடு கதைக்கும் பொழுது இந்த பாவ பழக்க வழக்கங்களுக்கு, அதாவது குடி, போத வஸ்து, இதுகளுக்கு அடிமையானவர்கள் பெருகி இருக்கிறார்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக, அதாவது அவர்களோடு சேர்ந்து வாழ முடியாதபடிக்கு அநேகர் கஷ்டப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அவர்களோடு நான் கதைக்கும் பொழுது அவர்கள் இந்த பாவத்தை நான் விட வேண்டும், இந்த குடியை விட வேண்டும், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு என்னால் முடியலை அப்படி என்று சொல்லுகிறதை, என்னால் முடியலை என்று சொல்கிறதை கேட்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த வேதவசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் கொடுத்தார். இது எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. நானும் கூட பாவத்திலிருந்து அப்படி கூடாத பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியே வாரதற்கு இந்த வேத வசனத்தை நான் தியானித்து ஜெபம் பண்ணும் பொழுது அதையெல்லாம் எனக்கு இலகுவாக விடக்கூடியதாக இருந்தது. அதே போல் அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் இந்த வேத வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டார். இதை பற்றி இங்கே சொல்லப்படுகிறேன்னு சொன்னால், இந்த பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறுகிறதை பற்றித்தான். கனிகள் அப்படி என்று சொன்னால் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், நற்குணம், கலாத்தியரில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம் இல்லாதபடியினால தான் எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி ஜனங்கள் அறியாமையினால் அப்படி அந்த பழக்க வழக்கங்களிலே போய் மாட்டுப்பட்டு அதை விட முடியாமல் என்னென்னு சொன்னால் பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகுவீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த வேத வசனத்தை நாங்கள் தியானித்து, ஆண்டவருடைய வசனத்தில் நாங்கள் தியானித்து அவரோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியைப் போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராக இருப்பீர்கள். அப்போ பாருங்கள், அப்போ கனி கொடுக்கிறதற்கு, சந்தோஷமாக வாழ்கிறதற்கு, சமாதானமாக வாழ்கிறதற்கு, எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்று நாங்கள் வாழுகிறதற்கு இயேசு சொல்லுகிறார். ஒரு செடியை உதாரணத்தை காட்டி சொல்லுகிறார். திராட்சை செடியில் நாங்கள் நிலைத்திராவிட்டால் அவர் சொல்கிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அதாவது ஒரு மரம் வளர்கிறதற்கு, அந்த செடி வளர்கிறதற்கு அது கொடியில் இணைத்திராவிட்டால் தச்சலாம் முறிந்து விட்டால் காய்ந்து போகும் இருக்கிறதை நாங்கள் பார்ப்போம். அதனால தான் எங்களால் கனி கொடுக்க முடியவில்லை, சந்தோஷமாக இருக்க முடியவில்லை, சமாதானமாக இருக்க முடியவில்லை. அப்போ ஒரே ஒரு வழி, நாங்கள் இயேசுவோடு ஐக்கியமாக அவருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானித்து அவரோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்கும் பொழுது நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். உதாரணத்துக்கு நான் ஒரு சாட்சியை சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில் 2019ஆம் ஆண்டு நான் நித்திரையில் இருக்கும் பொழுது காலை நேரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. என்னுடைய படுத்திருக்கும் பொழுது எனக்கு ஒரு பாட்டு சத்தம் கேட்குது.
அந்த பாட்டு சத்தம் என்னவென்று சொன்னால் இந்த பாட்டு தான். ஜீவ அப்பம் நானே, என் ஜீவன் தருவேனே, என்னிடத்தில் வருபவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. வருந்தி சுமை சுமக்கின்றாயோ, வா மகனே என்னிடம், வருத்தமெல்லாம் நீக்கிடுவேன், வாழ்வு உண்டு என்னிடம். உண்பதற்கும் உடுப்பதற்கும் கவலைப்படுவதெதற்கு, என் வார்த்தையால் பிழைப்பூட்டுவேன், தெரியாதா உனக்கு. இந்த மாதிரி ஒரு பாட்டு சத்தம் உண்டு என்னோடய காதில் கேட்குது. அப்போ எனக்கு மிகுந்த சந்தோஷம், சமாதானம், அந்த வார்த்தைகள் ஆறுதலை தேற்றி. என்னென்னு சொன்னால் நான் அப்பொழுது மிகுந்த வருத்தம் சோர்வுகளோடு இருந்தேன். ஆனால் அந்த பாட்டு என்னுடைய ஆண்டவர் அந்த பாடல் மூலமாக என்னோடு அந்த பாடல் மூலமாக என்னோடு பேசி, ஏனென்னு சொன்னால் எனக்கு ஒரு பிரச்சனை உண்டு வர்றதுக்கு இருக்குது. அதுக்கு முதலே ஆண்டவர் என்னோடு பேசுகிறதை என்னோடு பேசுகிறதை நான் பாடல் மூலமாக பேசுகிறதை நான் கேட்குறேன். அப்போ எனக்கு மிகுந்த சந்தோஷம், சமாதானம். இந்த பாடல் முடியும் பொழுது நான் எழும்புறதற்கு எழும்பதென்றேன். என்னால் முடியவில்லை. காரணம் என்னுடைய உடம்புக்கும் தலைக்கும் போகிற ரத்தம் ஓட்டம் தடைப்பட்டபடியினாலே என்னுடைய தலையையோ என்னுடைய கையையோ காலையோ என்னால் அசைக்க முடியாதபடிக்கு, கண்ணெல்லாம் அப்படியே திறக்கப்படாதபடிக்கு, கிட்டத்தட்ட ஒரு செத்து போன ஆள் மாதிரி நான் அப்படியே இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருந்தது. அப்போ அந்த உணர்வு மட்டும் இருந்தது. அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவர் அதனால தான் இந்த பாடலை எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் எனக்கு மறுபடியும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து என்னை ஆரோக்கியமாக இப்பொழுதும் வச்சிருக்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், இந்த இருதயத்திலிருந்து இந்த தலைக்கு போகிற ரத்தம் தொடர்பு இல்லாமல் போனபடியினால் இந்த தலையை அசைக்க முடியலை. அதே போல் ஒரு திராட்சை கொடியிலிருந்து இந்த செடிக்கு அதில் இருக்கிற சாரம் அந்த தொடர்பு அற்று போகும் பொழுது அந்த செடி கொடி இல்லாமல் போயிடுது. அதே போல் நாங்களும் ஆண்டவரோடு நாங்கள் நல்ல உறவில் இருக்கும் பொழுது எங்களால் பரிசுத்தமாக வாழ முடியும், சமாதானமாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும், மற்றவர்களை நேசிக்க முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும். எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். முடிவில் நாங்கள் பரலோகத்துக்கு போய் கொண்டு போய் ஆண்டவர் எங்களை சேர்ப்பார் அவரோடு கூட இருக்கும் பொழுது. அப்போ அவரோடு நாங்கள் தொடர்பு அற்றவர்களாய் வாழும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பரிதாபமாக இந்த உலகத்தில் நாங்கள் பரிசுத்தமாக வாழ முடியாது, நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. அப்போ அதன் பிறகு எங்களுடைய வாழ்க்கை முடிவிலே நித்திய நரகத்தை நோக்கி சென்றுவிடும். அதனால் நாங்கள் எங்களை ஆண்டவருடைய கரங்களில் எப்பொழுதும் வேத வசனங்களை வாசித்து பரிசுத்தமாக வாழ அவருடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து, அதனால தான் நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் புத்தி உள்ள ஆராதனை எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஜீவ பலியாக ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழுகிறது தான் புத்தி உள்ள ஆராதனை. அப்போ அவருடைய கரங்களில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, சந்தோஷம் சமாதானம் நிறைந்தவர்களாக எப்பொழுதும் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். இந்த வேளையில் நாங்கள் ஆண்டோட கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம். இப்போதாவே இந்த வேளையில் ஆண்டவரே உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீங்கள் ஆண்டவரே திராட்சை கொடியாக நாங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. அதில் நாங்கள் நிலைத்திருந்து கனிகளை கொடுக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்கிறீர். உங்களுடைய வேத வசனங்களுக்காக, உங்களுடைய ஜீவனுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தின் மூலமாக அவர்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட, பாவத்திலிருந்து விடுதலை பெறத்தக்கதாக, பரிசுத்தமாக வாழத்தக்கதாக, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்முடைய அன்பின் கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக, உங்களையும் உங்களுடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.